வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தீபாவளி ரிலீஸை முன்னிட்டு 2 படங்கள் பார்த்தது பேக் டு பேக், டியூடு அதுக்கப்புறம் பைசன். ஸோ இந்த 2 படத்தை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டியூட் படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்தோடைய கான்செப்டாக எடுத்துக்கிட்டா தனுஷ் வந்து 90s கிட்ஸுக்காக காதலை வச்சு விதவிதமாக பண்ணார்ல, அந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் 2K கிட்ஸுக்காக பண்ணியிருக்கிறது. வழக்கமாக படத்தில் காமெடினுக்கு நடக்கிற விஷயத்தை இதில் ஹீரோக்கு நடக்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்டேன் காதலியில் நம்ம சந்தானம் அவர்கள் தமன்னாவை பார்க்கும்போது என்னது ஏன் முறை பொண்ணு இப்படி காதல் பண்ணுறாளா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதில் சந்தான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரதீப் ரங்கநாதனை பொருத்தி பார்த்து அப்போ இந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்ற ரூட்டில் காமிச்சா மாதிரி இருக்கும். இதில் கதையாக பார்த்தாக்க நம்ம வீரபாகு பேக்கரிக்காக ஒரு டீலிங் போடுவார் தெரியுமா, அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கும், ஆனால் அதை காமெடியாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நாங்கள் இப்படியாங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும், ஆனால் அதை என்டர்டெய்னிங்காக ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறாங்க. அது எனக்கு இந்த படத்தில் ஒர்க் ஆச்சு. இதில் பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு தெரியுமா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மனுஷன் கிடைக்கிற இடத்தெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாருங்கிற மாதிரி. அதோட முக்கியமாக ஒரே சுச்சுவேஷனில் அவரே கோவமாக பாவமாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் கவுண்டராக தேட்டரில் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஆக்டிங் எனக்கு செகண்ட் ஹாஃபில் அவங்க கேரக்டராக போக போக ஒரு மாதிரி ஆக்கி விட்றான். பட் ஆக்டிங்காக அந்த கேரக்டர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபீல் பண்ணுறதுங்கிற மாதிரி அதோட கனெக்ட் ஆகலனாலும் அந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்தவரை மூச்சவ பேச்சவ அது கிட்டத்தட்ட ஒரு 300 தடவை வருதுன்னு இவங்க படத்தில். ஆனால் உண்மையாகவே இந்த படத்தில் வர பாட்டெல்லாம் நம்ம கேட்டு தான் பிடிச்சதா இல்லை இவங்க ட்ரோல் பண்ணி அது மூலிமா கேட்க வச்சு பிடிச்சதான்னு இப்போ வரைக்கும் குழப்பமாகவே இருக்குது. ஆனால் நிறைய இடங்கள் அந்த மூச்சவ பேச்சவ அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் மற்ற எல்லா கேரக்டர்ஸோட அதிகமாக ஸ்கோர் பண்ணது சரத்குமார் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் சரத்குமார் அவர்கள் செம்மையாக பண்ணியிருந்தார். முக்கியமாக இன்டர்வல் பிளாக், அந்த இன்டர்வல் சீக்வன்ஸே ஒட்டுமொத்தமாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இன்டர்வல் ஏரியாவில் இது அசிங்கம்னா அப்போ அது அசிங்கம் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்குற இடத்துல செம்ம கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ பெரிய கமர்ஷியல் படத்தில் இந்த மாதிரியான பெரிய இஷ்யூவை அதை ஜாலியான மோடில் ட்ரீட் பண்ணது பெரிய விஷயம். அது நல்லா இருந்துச்சு. இந்த லவ் டுடேல உன்னை விட சீ இல்லை உன்னை விட சீ இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சுப்பாங்களே, அதே மாதிரி தான் சரத்குமார் ஒரு சீ வேலையை பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் பார்க்கும் வேலை உன்னை விட சீ இல்லைன்னு மாற்றி அடிச்சுக்கிற லெவலில் தான் இது இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பக்காவாக போச்சுப்பா, செம்ம ஜாலியாக போச்சு. ஏன்னா எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் இந்த விஷயங்கள்லாம் கிட்ட ஷாக் ஆவார். அதே ஷாக்கோட தான் நான் படம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ அந்த ஷாக்கோட வெளியே என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, இப்படிலாம் ஐடியா பண்ணுறீங்க இப்படிங்கிற அந்த மோட்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுவும் இன்டர்வல் பிளாக்கு பக்காவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இப்போ நான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். அங்கே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க பண்ண விஷயமே ஜீர்ணிக்க முடியல, அதுக்குள்ளே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா தான் சில இடங்கள் எனக்கு ஒர்க் ஆகலை. எப்பா எடுத்துக்கிட்ட ஐடியாவை தாண்டி அதை ரொம்ப டீப்பாக சொல்கிறேங்கிற மாதிரி ரொம்ப விளாவாரியாக போகிறீங்க. வில்லங்கமான ஏரியா தான், அதுக்கு இவ்வளோ விளாவாரியாக போக தேவையில்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு ஹீரோ கேரக்டர் போக போக இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கப்பா இருக்கார் அந்த ஆட்டோக்கார தம்பின்னு. எப்பா ஹீரோ கேரக்டர் அப்பாவி தியாகி, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் உத்தமன் பிரதீப்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு அவர் தலையில் இவ்வளோ மிளகாவாப்பா அரைப்பீங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் டூ மச்சாகவே ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்பவும் சொல்கிறேன், இதில் ஐடியாவாக சில பேருக்கு என்னங்க இதெல்லாம் ஒரு ஐடியாவா, என்னங்க இப்படிலாம் கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு மாதிரி ஆகலாம் செகண்ட் ஹாஃபில். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த விஷயங்கள்லாம் ஐடியாவாக கேட்கும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் போக போக அது டீப்பாக டீட்டெயிலாக போகும்போது கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிறத தாண்டி என்னங்க எப்படி போயிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் படம் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான், என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிட்டாங்க. அதை ஜாலி மோடில் டீல் பண்ணதுனால அவங்களே கடைசியில் அதை ஃபன் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபன் ஏரியாவாக நல்லா இருந்துச்சு. ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஜாலியான படம். எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் ஏரியா அப்போ நான் வந்து டிராவிட் கேரக்டரோட சிங்க் ஆகிட்டேன். டிராவிட் கேரக்டர் அந்த செகண்ட் ஹாஃபில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் நானுமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேரக்டரோட சிங்க் ஆகி தான் நான் செகண்ட் ஹாஃபை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓவரால் ஒரு ஓகேவான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா வந்துருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சறுக்கி விட்டது. பட் ஓவரால் எனக்கு ஓகேவான படம். ஸோ தாராளமாக இந்த தீபாவளிக்கு தேட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, ரெண்டாவது படத்துக்கு பைசன் படத்துக்கு போவோமா. மாரி செல்வராஜ் படமா, அப்போ இப்படி தாங்க இருக்கும். அவர் இந்த விஷயத்தை தாங்க திரும்ப எடுத்துக்கிட்டு இருப்பார், இதை தாங்க அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை படம் வரத்துக்கு முன்னாடி இல்லை, படம் பேர் அனௌன்ஸ் பண்ணாலுமே இந்த ஒரு விஷயம் வந்துடும். இன்னும் என்னங்க இவர் இதே தாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாருங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், அவருக்கு இந்த சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கு. அதாவது உண்மையாகவே அவர் அதே விஷயத்தை திரும்ப பேசினாலும் அதை வேறு கதைகளில் அதை ஒழுங்காக சினிமாவாக எடுக்கிறாரு. அதாவது நீங்கள் என்ன விஷயத்தை வேணாலும் சினிமாவில் பேசலாம், ஆனால் அதை சினிமாவாக எடுத்துகிட்டு பேசுங்க. சினிமாவாக எடுக்காமல் நான் மெசேஜ் சொல்கிறேங்கன்னு பார்க்காத இவர் பண்ண மாட்டார், அதை இவர் ஒழுங்காக எடுப்பார். அந்த விஷயத்தில் இவர் கிராஃப்ட் தெரிஞ்சவருங்கிறதுனால இவர் மேலே எனக்கு எப்போவுமே மரியாதை இருக்குது. உங்கள் கண்ணுக்கு இவர் பேசுகிற அரசியல் மட்டுமே தெரிஞ்சு அவர் அப்படியே நீங்கள் அவாய்ட் பண்ண பார்க்கலாம். பட் அதுக்கு பின்னாடி அந்த விஷுவலாக இவர் காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையுமே ஏகப்பட்ட விஷயங்கள்
இருக்குது. இந்த பைசன் படம் என்பது இந்தியாவுக்காக விளையாடின கபடி பிளேயர் பற்றின உண்மை கதை, உண்மையாக நடந்த கதையை இவர் படமாக பண்ணியிருக்காரு துருவ் விக்ரமை வச்சு. இதில் துருவ் விக்ரம், அமீர், லால்னு இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படம் முழுக்க இருக்காங்க. முக்கியமாக பசுபதி கேரக்டர்லாம் என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் இந்த படத்தில். மற்ற ஸ்போர்ட்ஸ் படங்களில் அவன் டேலண்டான ஆளுப்பா, ஜஸ்ட் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அவன் கிடச்சிட்டான்னா அவன் யாருன்றதை காமிச்சிருவான் இப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குமா. ஆனால் இதில் அவன் போய் விளையாடுறதுக்கே அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அதாவது அவன் போய் விளையாடுற தடுக்கிறதுக்கு அவன் யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் அவன் கூட சண்டைக்கு வருவாங்க. இப்படியாக அவனை சுற்றி இருக்கிற அந்த சுச்சுவேஷன் அவனுக்கு என்னவா ஆக்குது, அதை மீறி அவன் அந்த கபடி மேட்ச்சுக்கு போகிறதே பெரிய விஷயம். அது இல்லாமல் போனால் மட்டும் பத்தாது, அங்கே ஜெயிச்சு பேர் வாங்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனையை அந்த மனுஷன் எப்படி சமாளித்தார், எப்படி மேலே வந்தாருங்கிறது தான் இந்த மொத்த படமும். சரி, ஃபஸ்ட்டு இதில் எனக்கு செட் ஆகாத விஷயங்களை சொல்லி விட்றேன். அது கொஞ்சம் கம்மி தான். அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்குன்னு இந்த படம் நல்லா இருக்குங்கிறதுனால எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில செட் ஆகாத விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஹீரோ கேரக்டரோடய கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா அவர் எந்த இடத்துலையுமே ரியாக்ட் பண்ண மாட்டார். துருவ் விக்ரம் அந்த கபடி பிளேயராக, அந்த பர்ஃபார்மன்ஸாக, கபடி மேட்ச்சில் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கேரக்டராக அவர் எந்த இடத்துக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார். அவருடைய லவ் ஏரியாவாக இருக்கட்டும், அங்கே வேறு 2 பேருக்கு நடக்கக்கூடிய பெரிய பகை கூட அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். அங்கே சுச்சுவேஷனில் அந்த சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சாலுமே அந்த இடத்துல அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். அவருக்கு எந்த அளவுக்கு கபடி பிடிக்கும், நான் உண்மையாகவே கபடியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி கூட ரியாக்ட் பண்ண மாட்டார். அதனாலேயே எப்பா நீ எதுக்கு தான்ப்பா ரியாக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி என்னால் அந்த ஹீரோ கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியல. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பரியேறும் பெருமாள்லையோ இல்லை வாழைப்படத்தில் எடுத்துக்கோங்களேன். அந்த குட்டி பையனுக்கு எனக்கு இது போக பிடிக்கல, என்னால் இப்படி இருக்க முடியாதுங்கிறதுல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவான். பரியேறும் பெருமாளில் நான் இதுவாக தான் ஆக போகிறேன், ஏன் ஆக போகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியும் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பான். இதில் நான் உண்மையாகவே கபடி பிளேயரா, நான் கபடி விளையாடுறதுல தகுதி இருக்கா, அது இல்லாமல் இதை நான் விட்டுறேன்ப்பா, எனக்கு கபடியே வேணாம்ப்பா, எனக்கு இது எந்த இதுவுமே புரியலப்பா இப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமாக தான் இந்த கேரக்டரே இருக்குங்கிறதுனால என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதனாலேயே எனக்கு இவருடைய அந்த லவ் ஆங்கிளும் சரி, அது இல்லாமல் அமீர் ப்ளஸ் லால் அந்த சண்டையுமே இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கறதுனால அந்த விஷயங்கள் எனக்கு பெரிய இம்பாக்டாக ஃபீல் ஆகலை. அண்ட் கடைசியில் ஹெல்ப் பண்ணுற ஒரு சின்ன கேரக்டர் வருவாங்க, ஒரு 2 பேர், அவங்க என்ன திடீர்னு வந்தாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாத விஷயங்கள். அது இல்லாமல் சில ஃபைட் சீக்வன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் காமிச்ச ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு ஆடை வச்சு நடக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸு செம்மையாக இருக்கும். ஆனால் அதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு பொறுமையாக தான் டைம் எடுத்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு கனெக்ட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம கம்பி மத்தாப் கொடுத்தோம் தெரியுமா, சார் எப்போ சார் ஃபயர் ஆவீங்க சார், ரொம்ப நேரமாக இப்படியே இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கம்பி மத்தாப் ஃபயர் ஆகிற டைம் எடுக்கிற அளவுக்கு தான் பொறுமையாக படம் பிக்கப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து செட் ஆகாத விஷயங்கள். இப்போ செட் ஆகிற விஷயத்துக்கு வருவோமா, ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் கனெக்ட் ஆகலை, மற்ற எல்லா கேரக்டர்ஸோடையும் கனெக்ட் ஆக முடிஞ்சுது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து இவனை எப்படி புஷ் பண்ணி கபடி பிளேயர் ஆக்குறாங்கிறது தான் இந்த படம். அதாவது ஹீரோ எந்த சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ண மாட்டார், எனக்கு கபடி வருமா வராதாங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த டீச்சராக இருக்கட்டும், அவங்க அப்பா கபடியை ரசிக்கிற அந்த ஒரு விஷயம்லாம், பசுபதி கேரக்டர்லாம் எனக்கு இவர் போய் ஜெயிச்சு வாங்கணுங்கிறத விட இவங்க அப்பாக்காகவாச்சும் அவர் ஜெயிக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பசுபதி கேரக்டர் அந்த கபடி மேட்ச்சை அவர் சின்ன வயசில் ரசித்ததாக இருக்கட்டும், தன் பையன் இப்படி ஆடுறானேன்னு அவர் பார்க்குற இடம்லாம் மனுஷன் அப்படி நடிச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு டீச்சர் கேரக்டர், டேய் உனக்காக நான் ஏன்டா அடி வாங்கணும், ஆனால் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, நீ கபடியில் விளையாடுறா அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ணுறது. அண்ட் இவர் கபடி விளையாடுறத அங்கே ஒரு எதிரியாக இவங்க பார்க்கக்கூடிய ஆட்களே அவங்க ரசித்து மிரண்டு போவாங்க. ஏய் செம்மையாக விளையாடுறான்ல, யார்ப்பா இவன் பேர் என்னப்பா, இவன் யார், எப்பேற்பட்டவன், இவன் என்ன ஆள் அப்படிங்கிறது மாதிரி, ஏய் இவன் பேர் என்னப்பா செம்மையாக ஆடுறான்ப்பா அப்படின்னு எல்லாருமே ரசித்து பார்க்குற அந்த ஒரு மோமெண்ட்டு. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கூட இவனை எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆக்கிடணும், இவன் எப்படியாச்சும் கபடியில் சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு மொத்த கேரக்டர்ஸும் சேர்ந்து இவனை அப்படியே பிடிச்சி தள்ளுறது தான், கபடி பிளேயர் ஆகணும்டா, இந்த இடத்த விட்டு நீ போகணும்டா, நீ பெரிய ஆள் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணுறது தான் இந்த படம். ஏன்னா இப்போ லால் கேரக்டர் இவனுடைய மேட்சை பார்த்து அவர் ஒரு செகண்ட் மிரண்டு போவார், கூட இருக்கிற ஆளுங்களையும் பிடிச்சி கத்துவார். எனக்கு அந்த சீக்வன்ஸில் இவர் கபடி மேட்ச் ஆடினதை விட அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ்னால் எனக்கு பஸ்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சண்டை செம்ம இன்டென்ஸாக, அந்த ஒரு சீனே எனக்கு செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் கை உடஞ்சி போய் கபடி மேட்ச் ஆடுற அந்த மூமெண்ட்டு, அவர் கபடி ஆடினதை விட சுற்றி இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணுறது தான் எனக்கு இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த மூமெண்ட்டில் தான் இந்த கபடி மேட்சோடவே கனெக்ட் ஆனேன். அது வரைக்கும் கூட கபடி மேட்ச் எனக்கு நார்மலாக தான் பட்டுச்சு. அந்த மூமெண்ட்டில் கனெக்ட் ஆனேன். ஈவன் எனக்கு கடைசி கிளைமேக்ஸ் மேட்ச்சில் கூட எனக்கு துருவ் விக்ரமை நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதை விட சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அவரை எலிவேட் பண்ணிச்சு. எனக்கு அதுதான் பிடிச்சிது. அண்ட் எதிரியாக பார்க்கப்படுறவங்க கூட இவன் டேலண்ட்டை பார்த்து
இந்த பேர் உன்னை கபடிக்காக தான் நான் கூப்பிட்டேன், நீ கபடி நல்லா விளையாடுற, எனக்கு கபடி பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு அவர் ரியாக்ட் பண்ணுற இடம்லாம் கூட செம்மையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு லவ் ஏரியா சொன்னல, அதில் அனுபமா கேரக்டர் அவங்க உசுரை கொடுத்து இவனை லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அமீர் கேரக்டராக இருக்கட்டும், லால் கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட பகங்கிறது ரொம்ப பெருசு. அது எதுக்காக சண்டை போடுறாங்கிற அந்த ட்ராக் போயிட்டு இருக்கும். எனக்கு அது ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக காமிச்சிருக்கலாமேன்ற விஷயம் தான் ஃபீல் ஆச்சு. அது இவர் ரியாக்ட் பண்ணாததுனால மற்ற விஷயங்கள் கொஞ்சம் நார்மலாக போட்டுச்சு. அண்ட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த காலமாடன் சாங்கு அது நான் வந்து கேட்கல. இந்த தீக்கொளுத்தி சாங் கேட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலமாடன் சாங்கு தேட்டரில் தான் அப்போ தான் ஃபுல்லாக கேட்டது. அந்த சாங் செம்மையாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே எனக்கு இந்த கம்பி மத்தாப்பு பற்றிக்கிற டைம் மாதிரி, சார் எப்போ சார் ஃபயர் ஆவீங்க, சார் எப்போ சார் இவ்வளோ நேரம் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி பிக்கப் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. செகண்ட் ஆஃப் எமோஷனலாக இருந்துச்சு. கடைசி ஒரு 20 நிமிஷம் அப்போ தான் எப்பா நீ எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டியாப்பா, உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்க ரியாக்ஷனை பார்க்காதாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி எனக்கு மற்றவங்க எல்லாம் சேர்ந்து இவன் ஜெயிக்கிறத அவங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கிற அந்த மூமெண்ட் எனக்கு கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் அந்த எமோஷனலாக நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவரால் நல்லா இருக்குப்பா இந்த படம். எனக்கு இன்னும் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவர் இன்னும் சில இடங்களில் ரியாக்ட் பண்ணதை காமிச்சிருந்தா இன்னுமே எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அதனால் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் சில இடங்கள் எஃபெக்டிவாக இருக்க வேண்டியது நார்மலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த 2 படங்களில் டியூட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போகும், செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லைட்டாக சறுக்கி விடும். ஆனால் ஓவரால் ஒரு ஓகேவான படம். இந்த பைசன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிக்கப் பார்க்கறதுக்கு பெரிய டைம் எடுக்கும், செகண்ட் ஹாஃபில் நல்லா கனெக்ட் ஆகிடும், எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சு விடும். ஸோ இந்த 2 படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் எந்த படம் தீபாவளியோட வின்னர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.